இல்ல இந்த கோவேறு கழுதைகள் வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் முடியிற தருணம் ஆயிடுச்சு. சோ உங்களுக்கும் ரொம்ப பிடித்தமான நாவல்னு நிறைய பேட்டிகள்ல நீங்க கோவேறு கழுதைகளை குறிப்பிட்டிருக்கீங்க. உங்கள்ட்ட இருந்து சிலது கோவேறு கழுதைகள் அப்படின்ற இந்த தலைப்பே பாத்தீங்கன்னா ஒரு கழுதையும் குதிரைக்குமான அந்த வந்து இத கழுதையிலயும் சேர்த்துக்க முடியாது, குதிரையிலயும் சேர்த்துக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு இனம் தான் கோவேறு கழுதைகள் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். இந்த நாவல்ல ஒரு சமுதாயத்துக்குள்ள இருக்கிற ஒரே ஜாதிய பின்புலத்துல இருந்தாலும் ஒருத்தருக்கான மேட்டிமைத்தனம் இன்னொருத்தவங்களை அடிமைப்படுத்துறது, அந்த வேறுபாடுகளை நீங்க வந்து இந்த நாவல்ல சொல்லியிருக்கீங்க. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப இதே மாதிரிதான் இந்த சமூகம் இருக்கா, இல்ல மாறி இருக்கா, இல்ல இன்னும் இந்த ஏற்றத்தாழ்வுகள்லாம் நிகழ்ந்துட்டுதான் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க சொல்லுங்க. 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்ப எப்படி அதை ஃபீல் பண்றீங்க? ஏன்னா நம்ம ஒரு சமயத்துல எழுதும் போது நம்ம ஒண்ணு நினைச்சு எழுதியிருப்போம், அந்த சமயத்துல ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நம்மளுக்கு இன்ஸ்பயர் ஆகி எழுதியிருப்போம். அதுக்கப்புறம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் கழிச்சு அந்த கருத்துல இருந்து நம்மளே மாறுபட்டு கூட நிற்போம். சோ ஆனா இது 30 ஆண்டு ஆயிடுச்சு. இன்னைக்கு உங்களோட நிலைப்பாடு என்னவா இருக்கு, இல்ல எழுதும் போது உங்களோட மன நிலையே தான் இன்னைக்கும் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் நீங்க முதல்ல இந்த தெற்கே அமெரிக்கா இலக்கிய வட்டத்துக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சடல் நாவலை பத்தி ரொம்ப விரிவாகவும் ஈடுபாட்டோடும் பேசின செந்தில்குமாருக்கு என்னுடைய நன்றி. கோவேறு கதைகளை பற்றி பேசின தம்பி ஜெயலலிதாவுக்கு என்னுடைய நன்றி. இந்த கூடுதல பங்கேற்றிருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். குறிப்பா பாலா அண்டு இளமாறன் அவளுக்கு என்னுடைய நன்றி. கோவேறு கதைகளை எழுதும் போதும் சரி, சடல் எழுதும் போதும் சரி, நான் ஒரு நாவல் எழுதுறேன் அப்படின்னு நான் எழுதவே இல்லை. எல்லாமே வந்து நான் பார்த்தது, நான் அனுபவிச்சது, என் கூட வாழ்ந்த மனிதர்கள், என் தெருவுல, என் வீட்டு பக்கத்துல, எங்க ஊர்ல வாழ்ந்தவங்க தான் இவங்க எல்லாருமே. கதை அப்படிங்கிறது வந்து பல பேர் வந்து ஏதோ கற்பனையாகவும் இல்லாத ஒண்ணு எழுதுறாங்க, அல்லது நினைவுகள் இருந்து எழுதுறாங்க. ஒரு புனிதமான தமிழ்நாடு ஒண்ணு இங்க இருந்துச்சு, அந்த புனிதமான தமிழ்நாடு இப்ப எல்லாமே கெட்டு போச்சு, இப்ப எல்லாமே வந்து சீரழிஞ்சிச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. உங்க உண்மையான தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு காட்டுறதா என்னுடைய வேலை. அது கோவேறு கதைகள் வந்து ஒரு முகத்தை காட்டுது, செடல் வந்து ஒரு முகத்தை காட்டுது. செடலும் ஆதி திராவிடன் சொல்லக்கூடிய பழைய சமூகத்துக்கு கீழே இருக்கிற ஒரு சமூகம் தான் கூத்தாடி சமூகம். கோவேறு கதைகளில் வரக்கூடிய ஆரோக்கியம் அவங்களும் பழைய சமூகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சமூகம் தான். இது எல்லாமே ஒரே தெருவில் வாழக்கூடியவங்க தான். செடலும் அதே பழைய தெருவில் வாழக்கூடிய ஒரு ஓரத்துல வாழக்கூடிய ஒரு பெண். கோவேறு கதையில வரக்கூடிய ஆரோக்கியமும் அதே பரத்தெருவுல கடைசியில வாழக்கூடிய ஒரு பெண் தான். இவங்க கிட்டத்தட்ட என்னுடைய என் லைஃப்ல அவங்க வந்து என்ன எழுதுன்னு அவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க. நான் எழுதவே இல்லை. அவங்க என்ன எழுது, காலம் கேட்குது, இதை எழுது, கதையை எழுது. நீங்க வந்து உருவாக்குற கதை வேற, காலம் உருவாக்குற கதை வேற. இந்த 2 கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, செடலும் தமிழ் இலக்கியத்தை விட்டு போக மாட்டாங்க, கோவேறு கதையிலும் தமிழ் இலக்கியத்தை விட்டு போக மாட்டாங்க. இது ஒரு காலத்தினுடைய வாழ்வியல். இந்த குறிப்பிட்ட தமிழ் சமூகத்துல இந்த இடத்துல இப்படிதான் ஜனங்க வாழ்ந்திருக்காங்க. அவங்க நம்பிக்கையில, அவங்க பண்பாட்டுல, அவங்க வாழ்றதுக்கு ஏற்பட்ட நெறிமுறை, அது ஜாதி. நமக்கு இன்னைக்கு பேசும்போது இளைஞர்நாதன் சொல்றாரு, இது 80கள்ல 60கள்ல என்னவா இருந்தது, இப்ப இந்த சமூக வாழ்க்கை என்னவா இருந்தது அப்படின்னு அறியறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இது. 2 தமிழ் சமூகத்துடைய 2 முகங்களை காட்டுறோம். 2 சமூகமே வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகம் தான். கூத்தாடி உண்மையிலே தினம் கூத்தாடுற ஒவ்வொரு ஊரா போய் ஆடக்கூடிய சமூகம், அந்த சமூகத்திலேயே வந்து பொட்டு கட்டுற ஒரு சமூகம் ஒண்ணு இருந்ததுங்கிறது ஒரு வரலாற்று உண்மை. நீங்க எல்லாத்தையுமே மறந்துடுவீங்க. நீங்க பெரம்பலூர் சொல்றீங்க, இந்த செடலுக்கும் செடலுக்கும் பெரம்பூர் துறையூர் ஜமீன் வந்து பொட்டு கட்டிருக்காரு. பொட்டு கட்டி இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கேங்க சார், ஆனா நான் என்னோட ஊருக்குள்ள அது நடந்ததை பார்த்தது இல்ல. இந்த நீங்க பேசுறீங்களே செடல், அது உண்மையான செடல். அந்த செடலுக்கு துறையூர் ஜமீனுக்கும் அவ வந்து பாட்டு பாடணும் ஒரு பொட்டு கட்டிருக்காங்க. உங்க ஊருக்கு தான் சொல்றேன். அப்போ ஒரு காலத்துல இப்படிதான் இருந்திருக்கு. உண்மையிலேயே அந்த பொட்டு கட்டி விடப்பட்ட பெண் வந்து ஒரு அதாவது உங்களுடைய இதிகாசத்துல புராணத்துல வரக்கூடிய ஒரு நம்பிக்கை கதைகள் தான். அந்த கதைக்கு நிஜம் எப்படி வருது நமக்கு,
யாருடைய வாழ்க்கையில அது வந்து விளையாடுது அப்படிங்கிறது. இந்த பொட்டுக்கட்டுல 2 விதம் இருக்கு. ஒண்ணு மன்னர்கள் கட்டிய கோயிலுக்கு பொட்டு கட்டி விடப்பட்ட பெண்கள் வேறு. இது மாதிரி அனாதை கூரையே இல்லாம காட்டுல கிடக்குதுல்ல சாமி, அந்த குடிசாமின்னு சொல்றாங்கல்ல, அந்த குடிசாமி பொட்டு கட்டி விடப்பட்ட பெண் தான் இந்த பெண். இந்த பெண் தன்னுடைய வாழ்நாள் அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதனால ஏற்படக்கூடிய அந்த சமூக கட்டமைப்பு தான் நீங்க புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஜாதி அப்படின்னு மட்டும் நம்ம பார்க்க கூடாது, ஒடுக்கப்படுறாங்க மட்டும் பார்க்க கூடாது. இந்த சமூக கட்டமைப்பு இப்படிதான் இருந்திருக்கு. இப்போ உதாரணமா வந்து உங்களுக்கு வந்து கோவேறு கழுதிகள்ல வந்து செக்கிலி வருவாரு, செடல்ல வந்து அருந்ததியர் வருவாரு. அப்ப அவங்க அருந்ததியர், மன்னார், இந்த கூத்தாடி சமூகம் 3 சமூகம் எப்படி இருக்கு, அவங்களுக்கு ஒரு ஆர்டர் எப்படி இருக்கு, அதுக்கு மேல இருக்கக்கூடிய பறையர், அதுக்கு மேல இருக்கக்கூடிய சமூகம், இப்படி இந்த சமூக கட்டமைப்பு தான் இதை வந்து பேசுறத தவிர இது ஜாதி. இப்ப வேற ஜாதி இன்னொரு ஜாதியோட பேசும்போது இளஞ்சாரெல்லாம் சொல்லும் போது பிசி வண்ணார் வந்து உண்மையிலேயே வந்து எஸ்சி வண்ணாரை மதிக்க மாட்டார், அன்டச்சபிளியா நடத்துவார். 2 பேரும் ஒரே தொழில் தான். 2 பேருமே சாயங்காலம் சோறு வீடு விடா போய் சோறு வாங்குவாங்க, காலையில போய் வீடு விடா வந்து துணி வாங்குவாங்க. ஆனா இந்த டிஃபரன்ஸ், குடிவண்ணார் உயர்ந்த ஜாதி, வரவண்ணார் தாழ்ந்த ஜாதிங்க. அப்ப இதே மாதிரி கோவேறு கதைகள்ல அவங்க எல்லா விதமான இதுல வந்து என்ன, இளஞ்சாரெல்லாம் சொன்னதுல ஒரே ஒரு கரெக்ஷன், அவங்க வந்து காட்டுல போய் பண்ண மாட்டாங்க, அங்க இருந்து வந்திருக்கக்கூடிய தானியத்தை தூத்த மட்டும் செய்வாங்க, தூத்த மட்டும் செய்வாங்க. இப்ப தூத்தத்துக்கு ஒரு கூலின்னு ஒண்ணு இருக்கு, ஒரே நேரத்துல எல்லா வீட்லயும் நடக்கும்போது அதை பார்ப்பாங்க. உண்மையிலேயே நான் வந்து இந்த செடல் ஆரோக்கியத்தின் வழியா உண்மையான தமிழ் சமூகம் எப்படி இருந்ததுன்னு காட்ட முயற்சி பண்றேன். இதுதான் உண்மை. நான் வந்து கதை அப்படி இல்லை. உண்மையிலே நீங்க யார், நீங்க வாழ்ந்த சமூகம் எப்படி இருந்துச்சு, அல்லது நீங்க உங்களுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமூகம் எப்படி இருக்கு. இப்ப எல்லாமே இல்ல, எல்லாரும் சொல்றாங்க நீங்க எல்லாமே மாடர்னைஸ் ஆயிடுச்சு, இப்ப எல்லாம் யாரு ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு கேட்கறாங்க. இன்னைக்கு ஜாதி இல்லையா? இன்னைக்கு எவ்வளவு ஆணவ கொலைகள் நடக்கலையா? அதுல 1950 60 நடந்த கதை மட்டும் தானா 2024 நடக்கலையா? அமெரிக்கா வாழ்ற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ் வந்து இந்த ஜாதியில, இந்த நேரத்துல, இந்த உயரத்துல, இந்த கோத்தரத்துல, இந்த நட்சத்திரத்துல பொண்ணு ஒண்ணு நீங்க விளம்பரம் கொடுக்குறதே இல்லையா? பழைய கிராமத்து ஜனங்க, அறிவில்லாதவன், படிக்காதவன் மட்டும் தான் ஜாதி பாக்குறானா? ரொம்ப 100 இல்ல இல்ல, நீங்க சொன்னது ரொம்ப கரெக்ட். ஏன்னா எங்களால உங்களோட ஈஸியா கனெக்ட் ஆகுறது எந்த விஷயம்னா, நீங்க அந்த சமூகத்தை இயல்பா அப்படியே படைக்கிறீங்க. அந்த ஏன்னா நான் எல்லாருக்கும் இப்ப எங்க வாசகர் வட்டத்துல முதல்ல நீங்க படிக்க வர்றீங்கன்னா இமயம் அவர்களோட புக்க படிங்க அப்படின்னு தான் கொடுக்குறேன். ஏன்னா அவ்வளவு ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. உங்களோட ஃபர்ஸ்ட் கதை படிக்கிறவங்களாலேயே அந்த உணர்வை அப்படியே உள்வாங்கிக்க முடியுது. எனக்கு இந்த சமூகம் இந்த அளவுக்கு எல்லாம் இருந்திருக்குன்னே தெரியல, இப்ப எனக்கு இது வந்து இவரோட புக்கு வந்து எனக்கு அவ்வளோ கண் திறப்பா இருக்கு. எனக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமலே நான் வளர்ந்துட்டேன், நான் சென்னையிலே வளர்ந்த பையன், எனக்கு இதெல்லாம் நடக்குதுன்னே தெரியல. பெத்தவன் படிச்சுட்டு அவங்க சொன்னது, இவர் என்னை அப்படியே கசக்கி பிழியறாரு, எனக்கு இதை படிச்சுட்டு என்னால கோபம் தான் வருது, என்னால இந்த சமூகத்தை மேல எந்த விதமான இதுவும் பண்ண முடியலன்ற கோபம் ஏமலையே வருது. இப்படிப்பட்ட சமூகமா இன்னமும் இருக்காங்களே அப்படிங்கிறது எனக்கு வருத்தமா இருக்கு. உங்களை பெத்தவனை படிச்சுட்டு இது எல்லாமே சொன்ன கமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். முதல் முறையா படிக்கிறவங்களுக்கே அந்த உணர்வு பூர்வமா கனெக்ட் ஆகுற விஷயம் இருக்குல்ல, அது ஏன் அப்படின்னா சமூகத்துல நடக்குது, அதை நீங்க பிரதிபலிக்கிறீங்க, அதை எங்களால கனெக்ட் பண்ணிக்க முடியுது. நீங்க சொன்ன மாதிரி இன்னைக்கும் சமூகத்துல ஜாதின்றத ஒழிக்க முடியாததா இருக்கு, முன்ன விடவும் இப்ப ரொம்ப அதிகமா இருக்கிற மாதிரி தான் நானுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கண்டினியூ பண்ணுங்க சார். படிச்சவங்களோட உங்களை மாதிரி அதிகமா படிச்சவங்களோட அதிகமா ஜாதி இருக்கு. கரெக்டுங்க சார், கரெக்ட், ரொம்ப சரி, ரொம்ப கரெக்டா சொல்றீங்க. இது வந்து எல்லாத்தை விட வந்து எழுத்தாளர் ஏன் சமூகத்துல முக்கியமானவன்னா அவன் மட்டும் தான் உண்மை, அவன் மட்டும் தான் சமரசம் இல்லாம பேச, அவன் மட்டும்தான் வந்து மொழியில வந்து இந்த வாழ்க்கையை எழுதி வைக்கிறான். நீங்க எல்லா காலத்திலையும் மொழியில எழுதப்படுறது மட்டும்தான் நிற்கும், இது எல்லாமே போயிடும். நீங்க ஒரு நாளைக்கு வந்து ஒரு 5000 வார்த்தைகள் 10,000 வார்த்தைகள் பேசுவீங்க, ஆனா கவிதைன்னு ஒரே ஒரு வரி எழுதி வச்சீங்கன்னா திருப்பி திருப்பி உங்கள்கிட்ட நிற்கும். மொழி அப்படித்தான், நீங்க வாயால பேச எல்லாமே செத்து போயிடும், எழுதி வைக்கிறது மட்டும் தான் நிற்கும். உதாரணமா கீழடி அகழாய்வுல கிடைக்கக்கூடிய தகவல்கள், அங்க அந்த மண்பானையில எழுதப்பட்ட பேரு இன்னைக்கு நமக்கு ஆதாரமா இருக்கு. இந்த தமிழ் சமூகம் எப்போ எழுத்தறிவு பெற்றது அப்படிங்கிறது, அதுக்கு வரக்கூடிய தகவல் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இலக்கியம் வந்துதான் உண்மையிலேயே வந்து ஒரு சமூகத்துல வந்து மிக முக்கியமான ஒரு உதாரணமா வந்து அறிவியல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 70ல தந்தி கொடுத்தாங்க, அப்புறம் டெலிபோன் வந்தது, இப்ப செல்போன் வந்துருச்சு, செல்போன்ல இப்படி மாறிட்டே, தொழில்நுட்பம் மாறிட்டே இருக்கு. ஆனா இந்த வாழ்க்கை மாறுதுங்கிறத யார் நுணுக்கமா எழுத முடியும்?
பழைய காலத்துல வந்து உங்க பெரம்பலூர்ல வெறும் வரகு சோறு தான் இருந்திருக்கும், சோள சோறு தான் இருந்திருக்கும். அது கரெக்ட். தவிர எல்லாம் தான் இருந்திருக்கும். உண்மையிலேயே ஒரு சமூகத்துல வந்து பெரம்பலூர், அரியலூர், திட்டக்குடி தாலுகாவில இந்த 3 தாலுகா தான் இருக்கிறதுலே ரொம்ப ட்ரையான லேண்டு. ஒரே கருமண்ணு, கருவேலி மரம் தவிர ஒண்ணுமே இருக்காது. இங்க வரகு சோறு, புளிச்சக்கீரை, சோள சோறு எவ்வளவு முக்கியமான உணவா இருந்தது. இது ஒரு உணவு பண்பாடு. இப்ப இந்த உணவு பண்பாடு எப்படி இருந்தது, உடை பண்பாடு எப்படி இருந்தது, நம்பிக்கை எப்படி இருந்தது, தெய்வ வழிபாடு எப்படி இருந்தது, உறவு எப்படி இருந்தது, சடங்குகள் எப்படி இருந்தது, உங்களுடைய நம்பிக்கைகள் எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் வந்து மொத்தமா சேர்த்து சொல்றதுதான் ஒரு விஷயம். இதுல வந்து நான் வந்து திரும்ப திரும்ப நான் உண்மையிலேயே மனசாட்சிக்கு நான் நேர்மையா இருக்க விரும்புறேன். என்னுடைய எழுத்துக்கு நான் நேர்மையா இருக்க விரும்புறேன். இந்த 100 ஆண்டுகள் கழித்து படிக்கும் போது நான் யார் சார்பும் இல்லாத ஒரு எழுத்தாளனா, தமிழ் சமூகத்துடைய மனச்சாட்சியா, தமிழ் சமூகத்துடைய உண்மையான முகத்தை எதிர ஒரு எழுத்தா இருக்குன்னு விரும்புறேன். இது அரசியல் நிலைப்பாடா இருந்தாலும் சரி, அரசியல் நிலைப்பாடு இல்லாத சரி, எந்த நிலைப்பாடு இருந்தாலும் இன்னும் 200 வருஷம் கழிச்சு வரவனுக்கு இந்த தமிழ் சமூகத்தை அறியறதுக்கு மிகச்சிறந்த ஒரு வழி கண்ணாடியா இலக்கியம் இருக்கும் நினைக்கிறேன். அது எந்த எழுத்துக்கும் பொருந்தும், எல்லா எழுத்தாளர்களுக்கும். நான் வந்து இன்னொன்னு, நேற்று ஒண்ணு இருந்தது, இந்த ஒண்ணு மாறும். இந்த சமூகம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குங்கிறத நுணுக்கமா கண்டுபிடிச்சதுதான் ரைட்டருடைய வேலை. நீங்க திருப்பி வந்து இன்னைக்கு கோவேர் கதையில நைட்டு போய் சோறு வாங்கலாம் வண்ணாட்டி அப்படின்னா தமிழ்நாட்டுல இன்னைக்கு இல்ல. ஆனால் துணி போய் எடுக்கிறாங்களா? இல்ல. இல்ல. ஆனால் அந்த சாவு சடங்குக்கு வண்ணா இல்லாம இல்ல. தமிழ்நாட்டுல பொட்டு கட்டின பெண்கள் இல்ல. கடைசியா வந்து 2005 தான் ஒரு பொட்டு கட்டின பெண்ணை வந்து விழுப்புரத்துல கண்டுபிடிச்சாங்க. அதை கொண்டு போய் ஃபார்ம்ல விட்டாங்க. ஆனால் அந்த செல்லியம்மன் கோயில்னு ஒண்ணு இருக்கு. எல்லா கிராமத்திலயும் பல கிராமங்கள் இருக்கு. ஆனால் அங்க பொட்டு கட்ட நீங்க இன்னைக்கும் போய் பார்க்க முடியும். அந்த பொட்டு கட்டுற பொண்ணு இல்லாமல் அந்த செல்லியம்மன் தெய்வம் வந்து வழியே வராது, உள்ள போகாது. இன்னைக்கு அதுதான் நடைமுறை. இங்க கேரளாவுல இருக்கு. பூரி ஜெகநாதன் ஒரு கோயில் இருக்கா இல்ல, இன்னைக்கு பொட்டு கட்டின பெண்கள் இருக்காங்களா இல்லையா? எல்லா இடத்துலயும் இந்த சடங்குகள் இருக்க வரைக்கும், உங்களுடைய நம்பிக்கைகள் இருக்கிற வரைக்கும் இந்த பண்பாடு வந்து தொடரும். அது உருவம் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ பழைய காலத்துல வந்து எப்படி சடங்குகள் பின்பற்றும் போது சில மாற்றங்கள் வருது. அந்த மாற்றங்கள் வரும்போது என்ன நிகழுது அப்படிங்கிறத இந்த சொசைட்டியுடைய சேஞ்சஸை கவனமா நோட் பண்ணி அது இலக்கியமா இருக்கும். இலக்கியம்ங்கிறது வந்து உங்களை சந்தோஷப்படுத்துக்கோ, என்ன சந்தோஷப்படுத்துக்கோ, இல்ல நான் பணம் சம்பாதிக்கவோ, இல்ல நான் புகழ் பெறவோ இல்ல. இது தமிழ் மொழிக்கு செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு வேலை. இது ஒரு விதத்துல வந்து மொழியை செதுக்கிற வேலை. இந்த வார்த்தைகள் நீங்க பண்பாடு பண்பாடு கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் பண்பாடுங்கிறீங்க இல்லையா? தமிழ் பண்பாடு தமிழ் கலாச்சாரம் எங்க இருக்குன்னா இந்த எழுத்துல தான் இருக்கு. புரியுதுங்களா? இந்த தமிழ் இந்த பண்பாட்டை பாதுகாக்கிறது, அது மோசமான பண்பாட்டா கூட இருக்கலாம். அதெல்லாம் எழுதணுமா அப்படின்னா அது உண்மையிலேயே அது மோசமான, நீங்க உன் தாத்தா மோசமா இருந்து சொல்லணுமா? நம்ம ஒன்னு அறியறதுக்கான இலக்கியம் தான். நீங்க உன்னுடைய முன்னோர்கள் வாழ்ந்த சமூகத்தை அறிவதற்கான ஒரே வழி இலக்கியம் தான். உன்னுடைய மொழி எப்படி மாறி வந்திருக்கு அப்படின்னு அறிவதற்கான ஒரே வழியும் மொழிதான். அந்த மொழி செயல்பாட்டில் இருக்கிற ஒரு எந்த ஆறுக்கும் வந்து மரணம் இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயத்தோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களுடைய சங்க இலக்கியத்துல இருந்து இன்னை வரைக்கும் எங்களுடைய நாங்க அப்படி வாழ்ந்தோம் இப்படி வாழ்ந்தோம்னு சொல்றீங்க இல்லையா? நீங்க எப்படி வாழ்ந்தீங்கிறது இலக்கியம் தான் எழுதி வச்சிருக்கேன். அந்த இலக்கியம் மட்டும் தான் ஆவணமா இருக்கு, மீது எல்லாமே செத்துருச்சு இல்லையா? உங்களுக்கு 2500 ஒரு நெல்மணி மூலமா நீங்க 3500 ஆண்டுகள் பண்பாடு, விவசாய பண்பாடு மிக்க சமூகம் நீங்க சொல்றீங்க. அங்க ஒரு நெல்மணி ஒண்ணு இருந்ததால சொல்ல முடிஞ்சது. ஆதன்கிற ஒரே ஒரு வார்த்தை அந்த மண்பானை இருந்ததால எங்களுக்கு ஏற்கனவே எழுத்து இருந்தது அப்படின்னு சொல்ல முடியுது. உங்களுக்கு ஆதாரமா இருக்கிறது இலக்கியம் தான், ஆதாரமா இருக்கிறது மொழிதான். நீ பேசிட்டு இருக்கிய உன்னுடைய அடையாளங்கிறது மொழிதான். அந்த மொழிங்கிறது வேற எதுவுமே இல்லாத இலக்கியம் தான். நீ வாழ்நாள் மூக்க பேசிட்டு இருக்க வார்த்தை ஒண்ணு கூட இலக்கியமா ஆகாது, எல்லாமே செத்து போயிடும். இப்ப நீ பிறந்ததுல இருந்து இந்த வரைக்கும் பேசிருக்க எத்தனை கோடி வார்த்தைகள் பேசியிருப்ப, எல்லாமே செத்து போயிடுச்சு இல்லையா? ஆனால் எழுத்துல அது இலக்கியமா எழுதும்போது அந்த வார்த்தைகள் ஒருபோதும் சாகாது. சாகாத எழுத்து தான் இலக்கியம். நன்றி, வணக்கம்.